அவ்வளவுதான். அதை வந்து பிரபாகரன் ஐயாவை வந்து நாங்க அவங்க ஒழிச்சதை வந்து அவரை மீட்டு எடுத்துட்டு வந்து தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஏங்க 2009 அங்க இலங்கையில போர் நடக்கும் போது உங்க தலைவர் நீங்க எல்லாம் எங்க போனீங்க? கருணாநிதி என்ன பண்ணாரு? நாங்க விடுங்க, பாருங்க, நாங்க காட்டி கொடுத்தாரு, அதிகாரத்துல இருந்து காட்டி கொடுத்தாரு. எங்களை விட்டுங்க. இப்ப நீங்க வந்து பிரபாகரனுடைய கொள்கை அது மயிறு மட்டைன்னு சொல்றீங்கல்ல, அந்த மயிரெல்லாம் அன்னைக்கு என்ன ஆச்சு? 2009 எங்க போனீங்க? கணவன் மனைவி ஒண்ணுதான், மனைவி கணவன் மதில் மேல் பூனை நானும் ஒண்ணா, பூனை மேல் மதில் ஒண்ணுதான். நம்ம முதலமைச்சர் அப்படி சொன்னாரு. இவர்தான் வந்து பரப்புரை பண்றாரு. நான் சரி விடுங்க கண்ண, ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு நான் சீமானை வந்து ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் பேசிட்டே இருந்தோம்னா நம்ம முட்டாள் ஆயிடுவோம். நாளடைவில் இன்னைக்கு கூடங்குளம் அணுகுல போராட்டம், மீத்தேன் ஈத்தேன் எல்லா போராட்டத்துக்கும் இந்த காங்கிரஸோ இந்த காமாட்சி நாயுடு ஐயாவோ சுந்தரவல்லியோ மே 17 திமுக அலைஸ் ஒண்ணுமே வரமாட்டாங்க. தேர்தல் நேரத்துல வந்துட்டு நம்ம திராவிடம் பெரியார் மண்ணு அப்படி இப்படி உச்சி பேச்சு விட்டுட்டு ஓட்டுக்கு எல்லாம் காசை வாங்கி கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. கையெழுத்து போட்டது யார் போராடினா? யாரு? உங்க கட்சி எங்க போராடி கையெழுத்து போட்டது? உங்க கட்சி இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணீங்க? என்ன போராட்டீங்க? என்ன போராடி? திமுக தாங்க இந்த நாடே ஆளுது. அவங்க சில்லறை வியாபாரிகளும் கடைகள் இருக்கத்தான் செய்யுது, மொத்த வியாபாரம் இருக்கு. வியாபாரமே இல்ல, நீங்க அழகா சொல்றீங்க. ஆனா வரியை மட்டும் எப்படிங்கய்யா 100% ஏத்தி விட்டுருக்கீங்க அவங்களுக்கு? நாங்க ஏத்தி விடலப்பா. நீங்க ஏத்தலையா? நாங்க எங்க அரசு ஏத்திச்சோ? ஒன்றிய அரசுப்பா. ஊருக்காரங்களுக்கு வேற வழி இல்ல, காக்கா தூக்கிட்டு வந்து போட்டதுதான். காக்கா தூக்கிட்டு போடுச்சா? ஐயா சொல்றாரு. ஆமாங்க, காஞ்சி போன மலத்தை காக்கா தூக்கிட்டு போய் காக்கா கொஞ்சம் கற்பனை பண்ணி தான் பாப்போம் எப்படி காக்கா வாயில பொருந்தி அது போய் அவ்வளவு தூரம் மேல கையில தூக்கிட்டு போயிட்டான். தாவேக்காவுடைய ஆங்கில வார்த்தை என்ன? டிவிகேவா? டிவிகே என்ன? தமிழக வெற்றி கழகம். அது அல்ல. கிரிசா, விஜய், கேக்கு. செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். காமாட்சி நாயுடு ஐயா திமுக இல்லத்திற்கு முற்றுகையிட போனாங்க. ஆனா உங்களுடைய ஊடகங்களே வந்து சலூன் கடையை முற்றுகையிட்டாங்கன்னு சொல்லி தலைப்புல போட்டாங்க. ஐயா உண்மையை சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களோ? அதாவது எப்ப பார்த்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லுவதே உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் யார் வேணாலும் பேசலாங்கிற ஒரு நிலை ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனுடைய அடிப்படையில தான் திரு மாப்பிள்ளை சீமான் அவர்களும் திராவிடத்தை பற்றியும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றியும் எங்களுடைய தந்தையை போற்றக்கூடிய பெருந்தலைவர் எங்களுடைய ஈவேரா அவர்களையும் தவறாக சித்தரிப்பதே அவருடைய பணி. அந்த பணியை அனைத்து ஊடகங்களும் நன்றாகவே செய்து வருகிறீர்கள். அந்த பணிக்கு சிறப்பு ஊட்டும் விதமாகத்தான் நீங்கள் எதை சொன்னாலும் எங்கள் பெரியாருக்கு ஏற்புடையதுதான். அவரே சொல்லியிருக்கார், நான் ஒன்றை சொன்னால் அதை நீங்கள் உங்கள் பகுத்தறிவால் நன்கு ஆய்ந்து அறிந்து அதில் தவறு இருக்குமே ஆனால் விட்டு அதில் நல்லது இருக்குமே ஆனால் அதை எடுத்துக்கொண்டால் போதும். மனிதன் சிந்திக்கிறானோ அன்றைக்கே நான் சொன்ன விஷயம். ஆமா, எல்லா ஊடகம் உங்க கையில தான் இருக்கு. இப்போ மத்திய ஊடகங்கள் பாக்குறோம், தேசிய ஊடகங்கள்லாம் இப்போ வீர சாவர்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதே தெரியுங்களா? என்ன வீர சாவர்கர் வந்து அவங்க கட்சி ஆளுகின்ற அரசு அவங்களுக்கு சாதகமான செயல்கள். இது இங்க டெக்ஸ்ட் புக்ல புல்புல் பறவையில வந்து அவர் பயணிச்சாருன்னா சொன்னாங்க. இங்க பாரு கண்ணு, நாங்கள் வந்து இது வந்து மனிதன் அறிவியலுக்கு உள்ள விஷயங்களைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அறிவியலுக்கு அப்பாற்பட்டு ராவணன் வந்து புஷ்ப விமானத்தில் சீதையை சிறையெடுத்து சென்றால் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராவணனுக்கு 10 தலை என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது.
ராமன் ஏகபத்தினி என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒரே குலம் ஒரு தெய்வம். அதான் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் இதை கச்சிதமா சொல்றாரு. எங்களுக்கு வந்து ராவணன் தான் எங்களோட முப்பாட்டுன்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ராவணனை நீங்க கொண்டாட தயாரா இருக்கீங்களா? யாரு ராவணனை தான் நாங்க தமிழா சொல்றோம், புரியாதம் பேசாத. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட மேடைகள்ல எங்க ராவணன் வந்து புகழ்ந்து பேசி நாங்க ராவணனை புகழ்ந்து நாங்க தான் அது கட்டுக்கதையை இப்போ புனையப்பட்ட செய்தின்னு சொல்றோமே. அப்ப இப்படி ராமராஜ்யம் தான் வந்து திராவிட மடலினுடைய முன்னோடின்னு சொன்னாரு ரகுபதி அவர்கள். இந்த பாரு, கட்சியில வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியில ஒருத்தர் வந்து சொல்றாரு, அமைச்சர் அவர் அமைச்சரா இருந்தா என்ன, தொண்டனா இருந்தா என்ன, சோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சரியா? புனையப்பட்ட செய்தி ராமனுடைய ஆட்சி நல்லாட்சின்னு சொல்றாங்க. மோடி ஒரு அமைச்சர் இதே வால்மீகி ராமாயணத்துல ராமாயணத்தை போல் ஒரு அயோக்கியனை பார்க்க முடியாதுன்னு அதுல ஒரு வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி தான் வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்காரு. துளசிதாசரா யார் சொல்லியிருக்காரு? துளசிதாசர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அவர் வந்து ஏகபத்தினி விரதம் எல்லாம் கிடையாது, அவருக்கு பல மனைவிகள் உண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து புனையப்பட்ட செய்திகள். இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இதுக்காக நம்ம ஒரு பட்டிமன்றமோ ஒரு வழக்காடு மன்றமோ ஒரு நேர்காணலோ நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. காலத்துக்கு ஏற்றால் போல் இது 21வது நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுக்கு தேவையானவைகளை எடுத்து நம்ம இது டிஜிட்டல் உலகம் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதை விட்டு இன்னும் நான் வந்து ஆடு மாடத்தான் மூத்தரத்தை குடிப்பேன், கோமியத்தை குடிப்பேன், அது பிஜேபி சொன்னாங்கன்னா சீமான் அவங்க தான். அவருக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே குட்டையில உண்ண மட்டைகள் தான். ஆமா, கூட்டணி வச்சு ஒழிக்கணும்னா ஆரியத்தை ஆதரிக்கிறான்னு தானே அர்த்தம். அறிவு கட்டவன்கள் 21 சீட்டு கொடுத்தது கருணாநிதி. இருங்க சார், 21 சீட்டு கொடுத்தது யாரு? சும்மா இருங்க. எச் ராஜாவை இன்னைக்கு கத்துறான்னு கத்துறீங்க பாருங்க. அவர் எம்எல்ஏ ஆக்குனது யாரு? இங்க பாரு, நாங்க தான் ஆக்கணும். அதனுடைய அனுபவிங்க. ஆகையினால எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சார், இங்க பாருங்க, ஒரு ஃப்ளோல நான் பேசையில நீங்க குறுக்கிட்டீங்கன்னா பேச இந்த திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களுக்குன்னா திராவிட தமிழர்களுக்கான ஆட்சி, திராவிடர்னு சொல்லுங்க, தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான ஆட்சி. இதை ஒழிக்க வேண்டும், இது பண்ண வேண்டும் சொல்லி ஆரியன் நினைக்கிறான். அந்த ஆரியனுடைய கைக்கூலியா திரு மாப்பிள்ளை சீமான் அவர்கள் செயல்படுறாரு. அவர்கள்ட்ட கையூட்ட வாங்கிக்கிட்டு எங்களை வந்து கழுவி ஊற்றுறாரு. ஆகையினால இதை வந்து முழுமையா நாங்க எதிர்க்கிறோம். சீமான் அவர்கள் ஈரோடு இப்ப எங்களுடைய எந்த தலைவனை, எங்களுடைய முப்பாட்டனை தவறாக பேசிவிட்டு இன்றைக்கு அந்த தொகுதிக்கு போயிருக்காரு. அங்க எத்தனை பேர் அவருக்கு என்னென்ன மாலை போடுவார்கள், என்ன செய்வார்கள் பாருங்க. இல்லைங்கய்யா, இப்போ புதுதா என்ன ஒரு முழக்கம் வைக்கிறாங்க திரு சீமான் அவர்கள் அப்படின்னா, பெரியார் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்த அந்த 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 பிரஸ் மீட் முதல் பெரியாருக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. பெண் உரிமையாக சரி, சமூக நீதியும் சரி, இன்னும் பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து முற்போக்கு சிந்தனைகள்ல வந்து பிரபாகரன் தான் வந்து அதுக்கு வந்து மாற்று அப்படின்னு சொல்லி, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் எங்களுக்கான தமிழின தலைவர், வாங்க பார்த்துருவோம், பெரியாரா பிரபாகரனா அப்படின்றாரு. அப்ப அங்க போ சொல்லு, பிரபாகரன் ஊருக்கு போக சொல்லியா? அவருக்கு எங்க இருக்காரு? அவருடைய முன்னோர்கள்லாம் அங்கதானே இருந்தாங்க. அப்ப பெரியார் அப்போ கர்நாடகா பெரியார் இங்க இல்லையே, அவர் வாழ்ந்து மறைஞ்சு போயிட்டாரு. அவர் எங்க சப்போர்ட் பண்றவங்க, அவர் கர்நாடகால பிறக்கல, அவர் தமிழ்நாடு இங்கதான் ஈரோட்ல தான் பிறந்தாரு வளர்ந்தாரு. அவங்க முன்னோர்கள் ஈரோடு தான், எல்லாம் ஈரோடு தமிழகத்தினுடைய மண்ணு தான். இது தமிழ்நாடு, தமிழ் மக்கள், திராவிட நாடு, மக்கள் எல்லாம் ஒண்ணுதான். ட்ரம்ப் சொல்லிட்டாரு அமெரிக்கால பிறந்தாலும் அமெரிக்கா இருங்கய்யா. கணவன் மனைவினாலும் ஒண்ணுதான், மனைவி கணவன்னாலும் ஒண்ணுதான். சரியா? ரெண்டும் ஒண்ணுதான். கணவன் மனைவி ஒண்ணுதான், மனைவி கணவன். மதில் மேல் பூனைனாலும் ஒண்ணுதான், பூனை மேல் மதில் ஒண்ணுதான். நம்ம முதலமைச்சர் அப்படி சொன்னாரு. மதில் மேல் தான் பூனைன்னு சொல்லுவாங்களே தவிர பூனை மேல் மதில் சொல்லிருக்காங்க. அதனால சொல்லல, பேசாதீங்க. ஆகையினால எங்களுக்கு வந்து அவர் பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய தலைவர் தான் போக சொல்லியா இலங்கைக்கு? அவர் எதுக்கு இங்க இருக்காரு? அவர் இங்க வாழ்றதுக்கு தகுதியற்றவரியா? திராவிடம்னு பேசுறவங்க இங்க வாழ்றதுக்கு தகுதியற்றவங்க. சார் இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த நாட்டுல யார வேணாலும் சொல்லுங்க, இது இந்தியா திருநாடு. இந்திய நாடுதான். பாருங்க, குஜராத்ல போய் குஜராத்திய வெளியே போய் சொல்வீங்களா? இருங்க சார், இந்தியாவில போய் ராஜஸ்தானி வெளியே நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க.
இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர சரி. இலங்கையினுடைய மக்களாக இருக்க இயலாது. இலங்கையில் வசிக்கக்கூடிய ஒருவரை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவனோட அங்க சென்று விடுங்க. ஒரு பேட்டியில கூட சொல்றாரு, ஒரு என்னுடைய தம்பின்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? சேக்குவராவ திரு சீமான் அவர்கள் என்னுடைய தம்பி. அப்ப உங்க ஆளுங்க திருச்சி போட்டது சொல்ல வந்தார். அதெல்லாம் சொல்ல வந்தார். நான் இப்பதான் கேள்வியை கேட்க போறேன். இப்ப உங்க கூட்டணி கட்சியில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. அவங்க என்ன இங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்துறாங்க, கார்ல் மார்க்ஸ் முன்னிலைப்படுத்துறாங்க. சொல்லுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு தான் பேர் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய தமிழர் தான் இருக்கே தவிர ஏதோ இல்லாத திராவிட இல்லையே. இந்தியாவில இல்லாத வேற ஏதோ ஒரு மாநிலத்தை பேர் வைக்கலாம். இல்லாத திராவிட இல்லையே. அவன் வந்து லெனினை பத்தி பேசுறான், ஸ்டாலினை பத்தி பேசுறான். அவங்களுடைய கொள்கைகளை தான் எடுத்துக்கிறாங்களே. அப்புறம் இவங்க கொள்கையை எடுத்துக்கிட்டா அந்த கொள்கைக்கு எங்க ஆகுது அங்க போ. இந்த கொள்கை இந்தியாவுக்கு ஒத்து வராது. கார்ல் மார்க்ஸ் கொள்கை இந்தியாவுக்கு ஒத்து வராது. நாங்க என்ன மஸ்துக்கு அனுப்பணும்? நான் தான் சொல்றேன் அந்நிய கொள்கையில அந்நிய கொள்கை. அதனாலதானே அவன் ஆட்சியை பிடிக்க முடியல. ராமசாமி ஐயா கொள்கையும் தமிழர்களுக்கு மட்டும் சார் ஒரு தனித்தனியா பேசுறேன். கேரளால மட்டும்தான் அவங்க ஆட்சி. சரி, வேற மேற்கு வங்கத்துல இருந்துச்சு, பூத்துக்குச்சு. வேற எங்கேயும் இப்ப அவங்க ஆட்சி இல்ல. ஆகையினால இது வந்து அவங்க வந்து இத வந்து வேற விதமா எடுத்துட்டு போல. திரு சீமான் அவர்கள் வந்து வேற விதமா திருச்சி பேசுறாரு. புரியுதா? சீமான் பேச்சுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அவங்க இந்த மாதிரி யாரும் பரப்புரை பண்ணல. இவர்தான் வந்து பரப்புரை பண்றாரு. நான் சரி விடுங்க கண்ண, ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு நான் சீமானை வந்து ரொம்ப பேச வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் பேசிட்டே இருந்தோம்னா நம்ம முட்டாள் ஆயிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு முட்டாளு வீர முட்டாளா பேசுறாரு. இத போய் நான் என்ன உங்க திரு வெற்றித்தமிழ் சார், இப்ப உங்கள் மீது என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா, நீங்க இப்ப பிரபாகரன் அவர்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது தொடர்ச்சியா விமர்சனங்கள் சொல்லப்படுது. இப்போ குறிப்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்க பிரபாகரன் இப்ப தமிழ்நாடு தலைவரா நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க இல்லையா, அவர்கள் மீது நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி திராவிட சித்தாந்த உடையவர்கள் பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னா, 2 வாரங்களுக்கு முன்னதாக நம்முடைய திரு சீமான் அவர்கள் காலேஜ் பசங்கள்ட்ட அந்த பேசின அந்த விஷயம், கை குண்டு வச்சு நான் வந்து அதுக்கு உண்டான அமைச்சகத்தை உண்டாக்குவேன், அதன் மூலியமா நான் வந்து அது கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்ற நெய்தல் படை அமைப்பேன். அது வந்து சர்வதேச நீதிமன்றத்தை அனுபவிங்களா, மத்திய அரசு மூலியமா நீங்க வந்து அப்போ அவர் தனி நாடுன்னு இதை வந்து கன்சிடர் பண்றாரா? முதலமைச்சர், அதாவது தோழர் தியாக அவர்கள் தொடர்ச்சியா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. இது வந்து ஒரு முதலமைச்சர் பதவி. முதலமைச்சர் பதவிங்கிறது அதிகாரமற்ற ஒரு இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர தனி நாடு போல இது இந்த முதலமைச்சர் பதவி அடைஞ்சிட்டோம்னா நம்ம தமிழ் தேசியம் மலர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு அறியாமையில தான் நீங்க இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுது. நீங்க சொல்றப்ப பேனா வச்சு எழுதிக்கணும். நீங்க நிறைய கேள்வி ஒரேதா கேக்குறீங்க. பிரபாகரன் மீது ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. கு ராமகிருஷ்ணன் ஐயாவா இருக்கட்டும், குளத்தூர் மணியா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், இவங்கதான் நம்ம ட்ரேட் மார்க்குன்ற மாதிரி நாங்க தான் கள்ளத்துறையில போனோம், பிரபாகரனை பார்த்தோம், ஈழ பிரச்சனை நாங்க மட்டும்தான் பேசணும், குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரி பிரபாகரனை ஒழித்து வைத்தவர்கள் அவர்கள். பிரபாகரனை மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த இனத்தையும் அங்க இருக்கிற அந்த ராணுவ கட்டமைப்பையும் இங்க தீவிரவாதி கருணாநிதி போன்ற திராவிடர்கள் சொல்றப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க ஒழிச்சுக்கிட்டு அப்பப்ப மட்டும் பேசிட்டு போவாங்க. அவ்வளவுதான். அதை வந்து பிரபாகரன் ஐயாவை வந்து நாங்க அவங்க ஒழிச்சதை வந்து அவரை மீட்டு எடுத்துட்டு வந்து தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஏங்க 2009 அங்க இலங்கையில போர் நடக்கும் போது உங்க தலைவர் நீங்க எல்லாம் எங்க போனீங்க? கருணாநிதி என்ன பண்ணாரு? அதிகாரம் எங்களை விட்டுங்க. இப்ப நீங்க வந்து பிரபாகரனுடைய கொள்கை அது அது மயிறு மட்டைன்னு சொல்றீங்கல்ல, அந்த மயிரெல்லாம் அன்னைக்கு என்ன ஆச்சு? 2009 எங்க போனீங்க? சும்மா அந்த வார்த்தை இங்க பாருங்க. நீங்க ஒரு கருணாநிதி காட்டி கொடுத்தனால எங்களால செய்ய முடியல. அதிகாரத்தை கையில காட்டி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு அவரு. நாங்க காட்டி கொடுத்தோமா இல்ல நாங்க கூட்டி கொடுத்தோமாங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆகையினால நீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கே வரல. 2009 அப்புறம் கருணாநிதி முதலமைச்சர் ஆகாததுக்கு பாருங்க. அதுக்கு காரணம் அதுவல்ல. அதுதான் சார் சும்மா இருங்க சார். அதுக்கு காரணம் அதுவல்ல. உங்களை போன்ற கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து
ராஜீவ் காந்தியை கொண்டு விட்டு ராஜீவ் காந்தியை திமுக தான் கொண்டுச்சுன்னு சொல்லி ஒரு எங்கள் மீது ஒரு பழியை சுமத்தின காரணத்தினால அந்த தேர்தல்ல நாங்க தோல்வியை தழுவ வேண்டியது வந்தது. ஆனா உண்மையில் பண்ணது யாரு? எல்லாமே நீங்க. ஆனா திரும்ப திரும்ப காங்கிரஸ் தலைவரே திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? ஆமா நாங்க தான் ராஜீவ் காந்தியை கொன்னோம், கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஓபன் ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்துல வந்து நேரில் ஆகிறதுல இருந்து ஒரு விளக்கு கேட்டிருக்காரு, அதுல இருந்து விடுவிக்கணும் அந்த வழக்குல இருந்து அப்படின்னும் இல்ல. அது எவ்வளவு பெரிய குற்றம். அதாவது நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து எங்கள் மீது அந்த ஒரு அப்படி ஒரு பேச்சு பேசலாமா? நான் தான் வந்து ராஜீவ் காந்தியை கொன்னேன், என்ன செய்யணுங்கிற அப்படின்னு கேட்டா இந்த 7 பேர் விடுதலையில எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம நளினியை தவிர மத்த எல்லாரும் தூக்குல போடுன்னு சொன்ன கருணாநிதி இருப்பேன். அந்த 7 பேர் விடுதலைக்கு போராடின சீமானுக்கு தான் தெரியும் வலியும் வேதனை. சரியா? இன்னைக்கு வந்துட்டு நாங்க ஸ்டாலின் போய் பார்த்துட்டாரு, நாங்க தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னு பெருமை பேசிக்கலாம். அது என்னன்றது மக்களுக்கு தெரியும். கூட போராட்டம் போய் ஜெயில போய் பார்த்துட்டு வந்தா போதுமா? என்ன போராடி என்னங்க புடுங்கினாரு? என்ன புடுங்கினாரு சொல்லுங்க. சிறைக்கு போனதுக்கு முன்னாடி கருணாநிதி எதுக்கு நளினியை மட்டும் தூக்குல மத்த எல்லாரும் தூக்குல போடுறது? நாங்க 1000 சொல்லுவோம். கடைசியில எங்க அரசு இங்க பாருங்க, காட்டி கொடுக்கிறது அரசு. எங்க அரசு ஜெயலலிதா காட்ட பாருங்க, எங்க திராவிட அரசு ஜெயலலிதா அம்மா முயற்சி பண்ணாங்க. நாங்க ஜெயலலிதா உங்கால ஜெயலலிதா உங்கால ஆமா எங்கால திராவிடம் தான். அதான் திராவிட கட்சியினுடைய தலைவி. அவங்க வந்து பிராமணா இருக்கலாம், பட் இருந்தது கட்சி எது? திராவிட கட்சி. திராவிட கட்சியினுடைய தலைவியா இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 அதுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். தியாக ஐயா ஒண்ணு சொன்னீங்க, ஒன்னுத்துக்கும் ஒரு வாரம் முதலமைச்சர் பதவி வந்துட்டா நீங்க தமிழ் தேசியம் வந்துட்டீங்களா? தியாக ஐயா நல்ல ஒரு அறிவாளி, ஞானி, நல்ல ஒரு அறிவாற்றல் மிகுந்தவர், ஞாபக சக்தி உடையவர், அதுல மாற்று கருத்து இல்லை. அவரோட தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சது எடுத்து விட்டது யாரு? கருணாநிதி ஐயா. முதலமைச்சர் பதவி அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு அவர் வாலாட்டிக்கிட்டு அவரோட அறிவை போய் குப்பையில வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் அவரு. நம்ம ஏற்கனவே இந்த தவறு கண்ணு தியாகு வந்து அவருடைய தியாகத்தையும் அவருடைய சொற்களையும் வந்து இவர் கொச்சைப்படுத்துறாரு இல்ல, அவர் அறிவாற்றல் மிகுந்தவர் தான் பெருமையாக சொல்றேன். ஆனா கருணாநிதி அதை விடுவிச்சாருன்றதுக்காக இன்னும் உட்காந்து திமுக குடும்பத்துக்கு அந்த விசுவாசமா இருக்கிறது வந்து அது அவரோட பலவீனம். சரியா? அவர் கேட்ட பதவி தான் சொல்றேன், முதலமைச்சர் பதவியை வச்சு என்ன செய்வீங்கன்றாருல. இப்போ பல நெடுமாறன் அவர்களே இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொன்னாரு. அவரு நம்ம வந்து துரோகின்னு சொல்லிடுவோமா? துரோகின்னு இல்லைங்க, அவர் சொல்லுங்க, நம்ம இனத்தை கொன்றவர்கள் தானே. அவரு நம்ம எல்லாருக்கும் விட பிரபாகரனுக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர், அடைக்கலம் கொடுத்தவர், எல்லாரும் அவர் அப்பட்டமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வயசு அதிகமாயிருச்சு. அவர் தமிழ் தேசியவாதி, காங்கிரஸ்ல இருந்து வந்தவர். சரியா? அவர் பிரபாகரன் ஆதரவாளர், விடுதலை புலி ஆதரவாளராக இருக்கலாமே ஒழிய தமிழ் தேசியவாதின்றது முழுமையானது அவரோட நிலைப்பாடுகளை தான் தெரியும். அதனால அவரு இன்னும் தொட்டு போடுறாரு. அவரு துரோகியா? காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னாரு 24 நாடாளுமன்ற தேர்தல்ல. அது அவரோட நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு. அதனால அவருன்னா அப்ப தனிப்பட்ட நிலைப்பாடு நம்ம கடந்து போயிடுறோம். வயசுல பெரியவரு, அவர் அந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கிறாரு யாராவது அவர் சொல்லியிருப்பாங்க, ஐயா மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஐயா இன்னொன்னு சொன்னாரு, வெளிப்பா சொல்லிடணும். ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து அங்க எங்க ஐயா பிறந்த ஊரு, இப்போ சீமான் போய் நிக்க போறாரு, அங்க நாங்க என்ன செய்வோம், என்ன மாலை போடுவோம் அப்படின்ற மாதிரி மக்களை தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. சரி, நான் ஈரோடு கிழக்கு மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நாளடைவில் இன்னைக்கு கூடங்குளம் அணுகுல போராட்டம், மீத்தேன் கீத்தேன் எல்லா போராட்டத்துக்கும் இந்த காங்கிரஸோ இந்த காமாட்சி நாயுடு ஐயாவோ சுந்தரவல்லியோ மே 17 திமுக அலைஸ் ஒண்ணுமே வரமாட்டாங்க. தேர்தல் நேரத்துல வந்துட்டு நம்ம திராவிடம் பெரியார் மண்ணு அப்படி இப்படி ஊசி பேத்தி விட்டுட்டு ஓட்டுக்கு எல்லாம் காசை வாங்கி கொடுத்து விட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இந்த டங்ஸ்டன் மாதிரி ஈரோடு கிழக்குலயோ ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த ஆட்கள் யாருமே திமுக நீங்களா வந்து புடுங்குனீங்களா? டங்ஸ்டன் யாரு வந்தா? இவரெல்லாம் வந்து சும்மா இருக்க அந்த மக்கள்கிட்ட சீன் போடுறதுக்காக உங்க தலைவர் போனாரு. அது கூட போல சீன் கூட நீங்க போடல, சீன் தான் போட்டீங்க. சும்மா இருங்க, உங்க கூட்டம் கிடையாது. வந்துருச்சுன்னா நான் வந்து முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டேன், உச்சபட்ச ஒரு வாக்குறுதியா எடப்பாடி கிட்ட அது கொடுக்கணும். தப்பாங்க, தப்பு இல்ல, நல்லா செஞ்சா யார் போராடினா? யாரு உங்க கட்சி எங்க போராடுங்க? உங்க கட்சி இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணீங்க? திமுக தாங்க இந்த நாடே ஆளுது. பொன்முடி தெரு இறங்கி போராடி இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனைக்கு பாருங்க, சும்மா இருக்கு. நாடாளுமன்றத்துல அந்நிய செலவாணிக்கு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வந்துடுறது, சில்லறை வர்த்தகத்துல அந்நிய முதலீடு கையெழுத்து போட்டு வந்து இங்க வந்து நாடகம் ஆடுறது இல்லதான். இப்ப நீங்க தொடருங்க. குறிப்பா இந்த மாநிலம் நம்ம ஒரு இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு மாநிலமாக முதலமைச்சருங்கிற ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து இருக்க முடியும். அது மாதிரி நான் கை குண்டு கொடுத்து நான் அதன் மூலியமா வந்து உங்களுக்கு நான் கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்றது, நெய்தல் படையை அமைப்பேன் அப்படிங்கிறது வந்து
ஹவு இட்ஸ் பாசிபிள்? இல்ல அது மட்டும் இல்லப்பா, ஒரு நிமிஷம் சார், அது மட்டும் சொல்லல அவரு. நான் 10 பைசா வரி கட்ட மாட்டேன். நான் மத்திய அரசுக்கு வந்து நான் வந்து 10 பைசா வரி கட்ட 10 பைசா இல்ல, அதாவது எனக்கு போக மிஞ்சிதான் நான் வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவேன், ஜிஎஸ்டி எல்லாம் வந்து நான் தர மாட்டேன் அப்படின்றாரு. ரெண்டுமே திருடுனாங்க. திமுக திராவிட திருடுங்க, ஜெயலலிதாவும் கருணாநிதியும். ஜெயலலிதாவும் திருட்டு கேஸ் இல்ல, அது ஒருமையில வேண்டாம், ஒருமை சொல்ல நானு திருடர்கள் சரி எப்படிங்க எங்க தலைவர் எங்க தலைவர் மேல எந்த வழக்கு இருக்கு? குருநாதர் இந்த வேலைகளை எங்க தலைவர் மீது எந்த வழக்கு எந்த வழக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு கர்நாடகா கோர்ட்டு கூட தீர்ப்பு வச்சு எல்லாம் வச்சு அவங்களை கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த அம்மாவே சாகிற வரைக்கும் தைரியமா எதிர்த்து நின்றுச்சு, மோடி எதிர்த்துச்சு, பிஜேபி எதிர்த்துச்சு. இவங்க எதுவுமே செய்யல. அந்த முதலமைச்சர் பதவி வச்சு என்ன செய்யணும்னு கேட்டாங்கல்ல, இந்த 7 பேர் விடுதலைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்குச்சுல, தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னோன்னே காங்கிரஸுக்கு கவுண்டர் கொடுத்து 48 மணி நேரத்துல பதில் கொடுங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா முடிவு எடுத்துச்சுல, சரியா? அந்த தைரியம் அது வந்து ஊழல் மோடி வந்து நம்மளை அரசு பண்ணி ஜெயில போட்டுருவான், இல்ல அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு பயந்துச்சா? எடுத்துச்சு நடவடிக்கை. இவங்க எதுக்கு எடுத்தாலும் கனிமொழி தூக்கி உள்ள போட்டுருவாங்க, ஆராசா தூக்கி உள்ள போட்டுருவாங்க, செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டுருவாங்க, விட்டா நம்ம உதயநிதி இன்பநிதியும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பயந்து அது எங்களுக்கு தெரியுங்க. ஆட்சி பயந்து எதுவுமே செஞ்சதில்லை. ஜெயலலிதா செஞ்ச அளவுக்கு கூட இவங்க செஞ்சதில்லை. எங்களுக்கு ஜெயலலிதாவால முதலமைச்சர் பதவியை வச்சு செய்ய முடிஞ்சது. எம்ஜிஆர் ஐயா வந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி அவர் திராவிடரா இருந்துட்டு போறாரு. அவர் வந்து விடுதலை புலிக்கு உதவி பண்ணியிருக்கிறார். இதே சீஃப் மினிஸ்டர் தான், இதே இந்தியா நாடு தான். அங்க அவங்க தொடக்க காலத்துல அந்த போராளிகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறார், சரியா? கருணாநிதி தான் வந்து 25,000 15,000 கொடுத்துட்டு எல்லாரையும் கூட்டு கலவாணிங்க, எல்லாரும் கலகத்தை உண்டாக்கலாம்னு பார்த்தாரு. அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை பார்த்து இவன் தான் போராடுவான்னு சொல்லி எம்ஜிஆர் தான் வந்து தீர்க்கதரிசி மாதிரி உதவி எல்லாம் பண்ணார், சரியா? என்னைக்குமே திமுக வந்து பண்ணாலும் அது வந்து இடது கையில போடுற மாதிரி தான். எல்லாரையும் வந்து தமிழ்ல ஒருங்கிணைக்க கூடாது, இந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க இவங்க. அதனால எம்ஜிஆர் ஆஃப்டர் ஆல், இவங்க சொல்றது ஆஃப்டர் ஆல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே ஒரு முதலமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கடைசி காலத்திலேயாவது ஏதோ பெருசாலாம் செய்யல. அவங்க ஏதோ செஞ்சதை பண்ணாங்க, நாங்க செய்வோம், தமிழர்கள் செய்வோம். தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் பண்ணினார்னா எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் அல்ல. எம்ஜிஆர் எங்களை போன்றவங்க எல்லாம் செஞ்சோம், நாங்களும் செஞ்சோம், நாங்கள் விடுதலை புலிகளுக்காக ஆதரவு தெரிவிச்சோம், நல்லதுதான் நினைச்சோம். ஆனா இது யாருடைய ஒப்புதல் மேல புரிஞ்சுக்கோங்க, யாருடைய ஒப்புதல்? அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஒப்புதல் மேல தான் எங்களால் செய்ய இயன்றதை தவிர ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு மயிரை கூட பழைய கதையெல்லாம் கொடுங்க. பிரபாகரோட போட்டோ எடுத்தாரு, பிரபாகரோட போட்டோ எடுக்கலான்றாங்க. இப்ப என்ன கேக்குறேன், இந்தியா கூட்டணி சந்தியா கூட்டணி வச்சிருக்காங்களே, நாளைக்கு இவங்க அதிகாரத்துக்கு வந்தா இப்ப வாக்குறுதி கொடுப்பாங்க, விடுதலை புலிக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம், நாங்க வந்து தனி தமிழ்ல அமைச்சு கொடுப்போம் சொல்ல பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியாக இந்தியா கூட்டணியுடைய அங்கமாக அது வகிக்குது. குறிப்பா காங்கிரஸ் தான் அங்க பிரதான கட்சி. அங்க தமிழீழம் தனியா அவங்க ஈழம் செப்பரேட் நாடு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து தமிழ்நாடு தனியா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு நிச்சயமா தேசிய கட்சிகளுடைய மனநிலையில இருக்கும். தேசிய கட்சி சார், பொதுவா தேசிய கட்சிகளுக்கு அந்த மனப்பான்மை இருக்காது இல்லையா? சோ அப்ப அவங்க எப்படி வந்து ஒத்துக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் ஒட்டுணி கட்சி இங்க இவங்க கொடுக்கறதுனால தான் 19 எம்எல்ஏ 30 சீட்டு, கருணாநிதி 63 சீட்டு கொடுத்தாரு. இங்க அரசு பொது மருத்துவமனைக்கு, பொதுவா இருந்த அரசு பொது மருத்துவமனைக்கு பேசாம அவங்க அம்மா பேரையோ இல்ல கருணாநிதி பேரை கூட வச்சிருந்திருக்கலாம் போல. ராஜீவ் காந்தி பேரை ஏன் வச்சாரு? டீலிங், பேக்கரி டீலிங். 63 சீட்டு உனக்கு ராஜீவ்காந்தி பேரை வச்சுக்கன்னு சொல்லி பேக்கரி டீலிங் பண்ணி இந்த துரோகம் எங்க போய் சொல்றது? நம்ம எதுக்கு ராஜீவ்காந்தி பேரை வச்சுக்கோங்க? உங்க திமுக யாருமே இல்ல திராவிடத்துல யாருமே வந்து நல்ல தலைவர்களே இல்லையா? எதுக்கு வச்சீங்க ராஜீவ்காந்தி பேரை? ஒரு பிரதமராக இந்த மண்ணில் வந்து உயிரை நீத்தாரு. இந்த நாட்டுக்காக ஒரு பிரதமர் பிரச்சாரத்துக்கு வந்த போது இந்த மண்ணில் இறந்ததுனால ஸ்ரீபெரும்புத்தூர்ல பல நிறுவனம் பேர் இருக்கு, அவருடைய பேரை நாங்க வச்சோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல பல நிறுவனங்கள். உங்களுக்கு என்ன வலிக்குது? கூட்டணி வைக்கிறப்ப புரோக்கர் பார்த்து தானே வைக்கிறீங்க. இந்த மாதிரி தவறான பதிவுகளை பண்ணாங்க. நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல அவர் செத்த இடத்தை சுத்தி இன்ஸ்டிடியூட் இருக்கு, பல மத்திய அரசு நிறுவனம், நடுவண் அரசு நிறுவனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க கூட்டணி புரோக்கர் பண்ணிட்டு 63 சீட் ஏன் கொடுத்தீங்க? காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்ததும், போர் முடிஞ்சு மக்கள் இத்தனை பேர் செத்த பிறகு காட்டி கொடுத்த பிறகு கொடுத்ததும், பிஜேபி முதல்ல 21 சீட்டு, எடப்பாடி கூட 20 சீட்டு தான் கொடுத்தாரு. கூட்டணி அடிமை, எடப்பாடி அடிமை ஒத்துக்கிறோம் நாங்க. அப்ப கொடுத்தாரு கருணாநிதி 21 சீட்டு கொடுத்தாரு. எச் ராஜா முதல்ல எம்எல்ஏ அழகு. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தீயதையும் உருவாக்குனது இவங்க தான், திமுக தான். இல்ல இப்போ காமச்சையா அதே போல அந்த வீடுக்கு முற்றுகையின் போது பத்திரிகையாளர்கள்லாம் அங்க குழுமி இருந்த பெண்கள்லாம் அந்த பேட்டி கேட்டாங்க.
அவங்க வந்து உண்மையை சொல்றேன். பேசும் பொழுது உண்மை தன்மையெல்லாம் வெளியே வந்துடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்க வந்து எதுக்கு வந்தோனே என்ன எதுன்னு தெரியல அவங்களுக்கு, சீமானுக்கு வந்தோம் அப்படின்றாங்க. கூலிக்கு ஆள் கொண்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறோம். இல்லை அதெல்லாம் தெரியலப்பா, கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்றாங்க. ஏதாவது காசு கீசு கொடுத்தாங்களா, இல்லை வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து உணர்வுபூர்வமாக நம்ம தலைவர் இப்படி வந்து பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கூட்டம் வந்து தானாக சேர்ந்துச்சா, அல்லது காசுக்காக வந்து அந்த போராட்டம் நடத்தப்பட்டதா? இங்க பாரு, காசுக்காக கூப்பிட்டு வர வேண்டிய கூட்டம் தேவையில்லை. அவங்க வந்து அந்த பெண்கள் வந்து வர்றாங்க, ஒரு அப்பாவி பெண்கள்கிட்ட போய் கேட்டா அவங்க நான் பக்கத்து கையில கொடி பிடிச்சிருக்காங்க, அப்பாவி பெண்கள் இல்ல அவங்க. பாருங்க கொடி பிடிச்சாங்க. நீங்க ஏன் உங்க செட்டப்ல நீங்க பண்ணக்கூடாதா? ஏங்க எத்தனை செட்டப் நடக்குது, அது ஒரு செட்டப். நீங்க நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி வந்து களங்கம் ஏற்படுத்துறதுக்காகவே போங்க, அப்படி ஒரு 4-5 பேர் போங்க, அப்படி நாங்களாம் வரோம், நாங்க வந்து மைக்க நீட்டுறோம். அவங்கள பார்த்து மைக்க நீட்டு தானே கேக்குறோம். மத்தவங்க சின்ன பசங்களையும் வாலிப பசங்களையும் கேட்டாங்க, அவங்களும் பம்புறாங்க. அதெல்லாம் விடுங்க, எல்லாமே திமுக பெருசா பண்ணுவீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறதுக்கு வந்து அந்த வேன்ல இருந்து இதுல கூட்டு போனாங்க நீதிமன்றத்துக்கு. அப்பவுமே பெண்கள் வந்து கடுமையான ஒரு அமளியில் ஈடுபட்டாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்புறம் அந்த கலைத்து விடப்பட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் அந்த பெண்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. அப்பவும் அந்த பெண்கள் அப்படிதான் சொல்றாங்க, எதாவது தெரியலப்பா, கோஷம் போட சொன்னாங்க, கோஷம் போடுறாங்க, யாருன்னு தெரியல. என்ன இதே கூட்டத்தை கனிமொழியை வந்து எச் ராஜா திட்டினார் அசிங்கமா. கனிமொழியை எச் ராஜா எல்லாரும் அவர் அப்படிதான் பேசுவாரு. கனிமொழியா ஒரு முதலமைச்சரோட தங்கையே திட்டுறாரு. அவரை திட்டுறதுக்கு ஆள் செட் பண்ணி கூட கூட்டு போங்க, காசு கொடுத்து, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆரியர் கூட்டாளி இவங்கலாம். இன்னைக்கு மதுரையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் பத்திரிகையில பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். அவரு எச் ராஜா வழக்கமா பேசுவாரு. அவரு இன்னைக்கு மதுரையில இன்னைக்கு அவர் தப்பிச்சா போதும்னு தப்பிச்சு ஓடியாந்துருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம் நாடு, நீங்க நாம் தமிழர் கட்சி நடத்துங்க, தாராளமா நடத்துங்க. நீங்க ஆட்சி மக்கள் வாக்களிச்சா வாங்க, தேர்தலில் வெற்றி பெற்று வாங்க, ஆட்சி அமைங்க. அன்னைக்கு நீங்க தனி ஈழத்தை உங்களால முடிஞ்சா அமைச்சு கொடுங்க, நாங்க ஒன்றும் வேண்டலாம். நீங்க தனி ஈழம் அமைச்சு கொடுக்கணும்னா நீங்க ஒன்றிய அரசினுடைய பிரதமரா வரணும். அப்படி வந்து அது தனி மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல வந்தா தான் அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு, அது கூட வெளிநாட்டு விஷயத்துல உங்களால தலையிட இயலாது, முடியாது. சோ ஆகையினால எந்த காலத்திலையும் தனி ஈழம் அமையறதுக்கு உங்களால முடியாது. இன்னைக்கு உங்களால முடியாது, இருங்க, எங்களால இல்ல உங்களாலே முடியாது. என்ன ஆயிப்போச்சு தெரியுமா தம்பி? இப்ப அந்த இடையில இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அங்க தேர்தல் முடிஞ்சது. அந்த தேர்தல்ல அங்க எல்லாமே மெஜாரிட்டி சிங்களவர்கள் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க, தமிழர் பகுதியில. இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன வேணும்? அவனே வந்து தமிழனை விட்டுட்டு அவன் வந்து சிங்களவனுக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சிருக்கான். அங்க நின்ற தமிழன் தோத்து. இனி மிஞ்சி போனா இப்ப நம்ம மாநில சுயாட்சி வேணா அங்க வந்து வலியுறுத்த முடியுமா? மாநில சுயாட்சி கொடுக்குறேன்னு சொன்னதா மருத்துவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இங்க வந்து பல நூற்றாண்டுகளா வந்து ஒரு 1000 வருடமா தமிழன் அடிமை ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்து இருண்ட வரலாறு, தமிழர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. கிறிஸ்துவ மிஷினரிகள், இல்லை வெளிநாட்டு இருந்து வெள்ளக்காரன் அதிகாரத்துல இருந்தவங்க காப்பாற்றினதான் திருக்குறள், இது மாதிரி காப்பியங்கள்லாம். இந்த தெலுங்கு மராட்டியர்கள்லாம் வந்து உள்ள சர்ச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதனால இப்போ அந்த மாதிரி 1000 வருடங்களா அடிமையா இருந்த தமிழனை இப்போ ஏதோ 1-2 நம்ம பேசி உணர்வு ஊட்ட வேண்டியதா இருக்கு. இன்னும் உட்காந்து திராவிடம்னு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களாம். இப்ப அங்க தனித்தமிழ் ஈழத்துல வந்து 2009க்கு பிறகு ஒரு பெரு அழிப்புக்கு பிறகு அங்கேயும் விஜய் ரசிகர் இருக்கிறான், அங்கேயும் வந்து காட்டாம்போக்குல குருட்டாம்போக்குல பேசுற ஆட்கள் இருக்கதான் செய்வோம். ஆனா நம்ம வெளிப்படையை வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான சாத்தியமற்றதா இருக்கு, நடைமுறை சாத்தியமே இல்லை நீங்க சொல்றதெல்லாம். அதாவது நீங்க ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து திரு சீமான் அவரோட பேச்சை ரசிக்கிறார்கள், அவருடைய இது இப்ப பாக்குறாங்க. பட் ஆனா முழுக்க பல விஷயங்கள் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்ற. உதயநிதி பக்கத்துல இன்ப நீதி வந்து ஜல்லிக்கட்டுல உட்கார்றது சாத்தியமாகும், ராசராச மாதிரி நீங்க அப்படியே வந்துட்டு போவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நக்கலா தெரியல. நாளைக்கு முதலமைச்சராக வந்தாலும் கையெழுதி அவர்கள் வந்து அருகில் உட்காரலாம், அவருடைய முதல்வர் வந்து உட்காரலாம் சார். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்க்கலாம் சார், அது பிரச்சனை இல்ல சார். நான் தனி நெய்தல் படை அமைச்சு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சார். நீங்க இது அந்நிய நாட்டினுடைய விவகாரமா இருக்கு, அது வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்டது, எல்லாம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்த நாம வந்து சொல்றதுக்கு எப்படிங்க போய் நான் வந்து டாக்ஸியை பே பண்ண மாட்டேன் மத்திய அரசுக்கு அப்படின்னு கூட சொல்றாரு. இது எப்படி, ஹவ் இட்ஸ் பாசிபிள்? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நீட்டு கையில் தச்சாங்க. இல்ல டாக்ஸ் கொடுக்காம இருந்துச்சா? டாக்ஸ் விடுங்க, அப்புறம் அது அம்மா எல்லாத்தையுமே அவங்க பண்ண முடியும். இப்ப ஜெயலலிதா இருக்கிறப்ப நீட் வந்துச்சா?
வரல. அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. எதிர்ப்பு இருந்துச்சுல, எதிர்ப்பு தெரிவிக்கும். இவங்கள மாதிரி கனிமொழியை பிடிச்சி குடுமையை பிடிச்சிருவாங்களோ, ராசாவை தூக்கிடுவாங்களோன்னு பயந்தவங்க மாதிரி இருக்க மாட்டோம். சும்மா என்ன இவரு ஏதோ டைப் அடிச்ச மேட்டரை பேசிட்டு வந்திருப்பாங்க. ஏங்க நாங்க என்னத்துக்கு பயந்தோம்? ஏங்க அவங்களுக்கு தான் அந்த ஹைகோர்ட்ல வந்து விடுதலை ஆச்சு. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம். சரி, மோடி அரசு கொண்டு வந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுல கையெழுத்திட்டுச்சா இல்ல திமுக? அது ஒண்ணு. என்ஐஏ சட்டத்துக்கு அமித்ஷா எதிர்த்து இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, தமிழ் தீவிரவாதிகளுக்கு எதிரானதுன்னாரு. அதுக்கு வாக்களிச்சதா இல்லையா? யார் வாக்களிச்சா? என்ஐஏ சட்டத்துக்கு யார் வாக்களிச்சா? திமுக வாக்களிச்சு. எப்போ? ராஜ்யசபாலையும் பாதுகாப்பு மண்ணாங்கட்டி இந்தியான்னு சொல்லி லோக்சபாலையும் வாக்களிச்சு. எதுக்காகவா? எல்லாம் வந்துருச்சு. இங்க அதுக்கப்புறம் வந்துருச்சு. பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். எப்படி மீட்டிங்க்கு கையெழுத்து போட்டுட்டு திரும்ப எதிர்ப்பு தெரிவிச்சோம்? ஓட்டு போட்டுட்டோம். இந்த அதுக்கு நம்ம ஓட்டு தேவையே இல்லை. திமுகவோட ஓட்டு அவங்க கூட்டணி கட்சிகள் ஓட்டு இருந்தா கூட போதும். ஆனாலும் நம்ம வந்து அங்க என்ஐஏ வேணும்னு சொல்லி ஆராசா உட்பட எல்லாரும் போட்டோம். அதன் பிறகு வந்து ஐயோ இது நாங்க அபாயத்தன்மையை உணராம நாங்க வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் எல்லாம் காட்டி கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் வந்து வெளிப்படையிற மாதிரி. அப்போ அது வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையா? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கையெழுத்து போட்டது யாரு? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுக்கு அங்க எல்லாம் மண்டையை பேசி ஆட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து விக்ரமராஜா எல்லாரையும் வெள்ளையனை உட்கார வச்சுட்டு அங்க உங்க ஆதரவாளர்னு கனிமொழியை விட்டு பேசுறாங்க. அங்க கையெழுத்து போட்டது லூலு மால் வந்துரும் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் எல்லா சில்லறை வணிகர்களும் முடிஞ்சு போயிடும். ஏன் இப்ப ரிலையன்ஸ் இல்லையா? ரிலையன்ஸ் கூட தான் எதிர்த்தாங்க. இப்ப ரிலையன்ஸ் இல்லையா? இப்போ இப்ப இங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை மால் இருக்கு? இன்னைக்கு மொத்த வியாபாரம் தான் பெருசா இருக்கு. சில்லறை வியாபாரிகள்லாம் வந்து அவங்க சில்லறை வியாபாரிகளும் கடைகள் இருக்கத்தான் செய்யுது. மொத்த வியாபாரம் இருக்கு. வியாபாரமே இல்ல நீங்க அழகா சொல்றீங்க. ஆனா வரியை மட்டும் எப்படிங்கய்யா 100% ஏத்தி விட்டுருக்கீங்க அவங்களுக்கு. நாங்க ஏத்தி விடலப்பா. நீங்க ஏத்தலையா? நாங்க எங்க அரசு ஏத்திச்சோ? ஒன்றிய அரசுப்பா. மாநில அரசு எந்த மாநில அரசுக்கு உட்பட்டு வராது. அது மாநகராட்சிக்கு உட்பட்டு வராது. மாநகராட்சி வரி இருக்குன்னா அது மாநகராட்சி என்ன வரி? ஹவுஸ் டாக்ஸ் போடும், தொழில் பண்ற தொழில் வரி. இதுதான் அது ஏத்திருக்கீங்களே. அது என்ன பல மடங்கு ஏத்தியாச்சு. வியாபாரம் இல்ல 25 ரூபாய் இருந்தது இப்ப 50 ரூபாய் ஆகி இருக்கு. பல மடங்கு ஏத்தியாச்சு. பல மடங்கு ஏறி இருக்கு. ஒரு வருஷம் எடப்பாடியெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா கூட்டுறது பெரிய விஷயம் இல்லப்பா. கூட்டி என்ன செஞ்சீங்க? ரோடு அதே மாதிரிதான் இருக்கு. என்ன வேலை வாய்ப்பு என்ன இருக்கு? ஏங்க சம்பளம் போடணுமேங்க. அரசு வேலையில இருக்க அரசு அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் சம்பளம் போடுறதுக்கே இந்த நாட்டுல வருமானம் இல்லைங்க. உங்களை மாதிரி களவாணித்தனம் பண்றதுனால இந்த நாட்டுல சம்பளம் கொடுக்க முடியல. இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு மக்கள்கிட்ட வரி ஏத்தலாம், டாஸ்மாக குடிக்க வச்சு நம்ம மக்களை இப்படி நம்ம வந்து சீரழிக்கலாம். ஆனா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல இயற்கை விவசாயங்கள் இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது வந்து அரசு தொழிலாக்குவது வந்து உங்களுக்கு வந்து கொச்சையா தெரியுது, அசிங்கமா தெரியுது, உங்களுக்கு பிற்போக்குத்தனம் தெரியுது. ஆடு மாடு மேய்க்கிறது தாராளமா மேய்க்கட்டும். அவரு கூட மாடு மேய்க்கிறதுனா மேய்க்கட்டும். நான் கூட வாங்கி தரேன். நீங்க வாங்கி தர்றது? நீங்களும் வாங்க, மாடு வாங்கி தர்றேன். வாங்கி அவர் நல்லா பாலை கறந்து வித்து அவரு இந்த நாட்டினுடைய மிக பெரும் சந்தை பொருளாதாரம் உண்டு பண்ணட்டும். யாரு வேண்டாம்னு சொல்ல. நேத்து போய் கல்ல குடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கே கைது பண்ணிருக்கணும். கல்ல குடிக்க கூடாது, தடை செய்ய. சாராயம் வந்து அனுமதிக்கப்பட்டது, கல்லு தடை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுல மட்டும் அது ஏங்க தமிழ்நாட்டுல என்ன புதுச்சேரியில குடிக்கலாமே? எல்லா ஊர்லயும் இந்தியாவில எல்லா மாநிலத்திலும் தடை இல்லையே. சொல்றது கேளுங்க. நான் சொல்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கல்ல ஏன் அனுமதிக்காம இருக்கோம்னா கல்லுல போதை கிடையாதுங்க. உங்களுக்கு இதுல இருக்க போதை கூட அதுல கிடையாது. பீர்ல இருக்க போதை கூட கல்லுல கிடையாது. அப்ப கல்ல குடிக்கிறவன் போதை இல்லைன்னா கல்ல குடிக்க மாட்டான். அதுக்காக அந்த வியாபாரி என்ன செய்வான்னா ஊமத்தங்காயையும் மாத்திரையிலையும் கலந்துதான் கல்லுல குடுக்குறான். இதனால அவங்களுக்கு வந்து நிறைய பேர் கல்லு சாப்பிடுறவன் வந்து பைத்தியம் முடிக்கிறான். வெறும் கலக்காம பாத்துக்கலாம், கைது பண்ணலாம். அதெல்லாம் ஒரு மசரும் பண்ண முடியல. நீங்க குடுக்குற சாராயம், சசிகலா சாராயம், கனிமொழி சாராயத்தை குடிச்சிட்டு அவங்க குடல் வந்து சாகுறாங்க. அதனாலதான் வந்து கல்லுக்கு வந்து தடை உத்தரவு போடப்பட்டது. புரிஞ்சுக்கோங்க. தடை உத்தரவு எல்லா ஃபாரின் சரக்குலாம் இருக்குங்க. எத்தனையோ பேர் வெளிநாட்டுலாம் குடிக்கிறாங்க. பெரியார் சொன்ன மாதிரி, ஈவே ராமசாமி சொன்ன மாதிரி, இந்த ஐயா சொல்ற மாதிரி எல்லாரும் குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க குடல் வந்து சாகுறாங்க. எல்லாம் இவங்க கொடுக்குற சசிகலா சரக்கு, கனிமொழி சரக்கு, டிஆர் பாலு சரக்கு, நம்ம சயனைடு கலந்துச்சுன்னு சொல்லி நீங்க சாக்கடைய சாராயம் உங்க சாராயம் திராவிட சாராயம் செத்துருக்கான். திராவிட தீர்த்தம்.
தஞ்சாவூர்ல இறந்து போனதுதான் சொல்றேன். அதுல சைனட் கலந்து அவனுடைய எதிரி அவங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, டாஸ்மாக்ல பாட்டில வாங்கிட்டு வந்து உள்ள போட்டு விட்டாங்கன்னா என்ன தெரியும், புரிஞ்சுக்க. அதுதான் இப்ப கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சு போச்சு இல்ல, சைனட்ல வந்துச்சு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. வேக தண்ணியில ஏமா மழை கலந்தான் கண்டுபிடிக்க முடியல. ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல? போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க ஊர் மக்கள். ஊருக்காரனுக்கு வேற வழி இல்ல, காக்கா தூக்கிட்டு வந்து போட்டதுதான் அந்த காக்கா தூக்கிட்டு போடுச்சா. ஆமாங்க, காய்ஞ்சு போன மலத்தை காக்கா தூக்கிட்டு போய் காக்கா கொஞ்சம் கற்பனை பண்ணி தான் பாப்போம் எப்படி காக்கா வாயில பொருந்தி அது போய் அவ்வளவு தூரம் மேல சிங்கத்தையே ஒரு கழுவு தூக்கு. ஆரிய புராண கதைகளை விட உங்க கதை பயங்கரமா இருக்கு. திராவிட கழுவு தூக்குது, ஆட கழுவு தூக்குதா இல்லையா பாருங்க. எத்தனை காக்கா தூக்குறதுல குழந்தைகளை தூக்கிட்டு போயிருது. குழந்தைகளை மட்டும் தூக்கல, கோழி குஞ்சுகளை எல்லாம் தூக்குது. கோழி குஞ்சு விடுங்க, குழந்தைய ஒரு பெரிய உருவம் அதுவே தூக்கிட்டு போயிருது. அதெல்லாம் கழுவு தூக்கும். காக்கா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அதனால என்ன எப்படி வளைய தூக்குது. பரவாயில்ல, சர்க்கரை கமிஷன்ல ஐயா கலைஞர் அவர்கள் சொன்ன விளக்கத்தோட அதை விட சிறப்பா இருக்கு திராவிட மாடல். அப்ப நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கல. நிறைவான கருத்து. சுபவீர பாண்டியன் அவர்கள் தற்போது ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். சீமான் அவர்களுக்கு பெரியார் மீதெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு எல்லாம் கிடையாது, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சட்டசபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. என்ன மசோதானா, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்ப ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பயந்துதான் திரு சீமான் அவர்கள் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மேற்கொள் பண்றாரு. விஜயலட்சுமி அவங்களுக்கு அந்த புகாருக்கு பயந்துதான் வந்து இப்போ திரு சீமான் விஜயலட்சுமி வந்து கேட்கறது மூலமா வந்து பேசுறதுனால தெரியுது. சரி, விஜயலட்சுமி, எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, கருணாநிதி, இதை விட எவனுக்கு அதிகம் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு? பதில் சொல்லுங்க. பெரியார் வெளிப்படையாக எழுதியிருக்காரு. வாலிப வயசுல எழுதியிருக்காரா? இவர் அனுசாமி எம்ஜிஆர் தோட்டத்தில் என்ன பண்ணாருன்னு ஐயா போன்ற ஆட்களுக்கு தெரியுமா? கருணாநிதி 3க்கு மேல மனைவி, இணைவி, துணைவி, அதுக்கு மேல பிளஸ்ஸா? தப்பா சொல்லல, அவங்க பர்சனல் யாராவது அங்க இருந்து கோல் வச்சு கேட்டாங்கன்னா நம்ம நியாயம் கேட்கலாம். அப்ப இதெல்லாம் பண்ணிவிட்டு சீமான் பயப்படுறாரா? சுபவிக்கு யாரு கலைஞர் டிவியில தொடர்பு, சுந்தரவல்லி கர்மாத்தூர் கல்லூரியில என்ன சஸ்பெண்ட், எதுக்கு சஸ்பெண்ட் ஆச்சு, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். கிளறாங்கன்னு பாக்குறோம். அதனால அரசியல் பேசுனா அரசியல் பேசு. சரி, திரு காமச்சண்டி ஐயா, நீங்கள் கருத்திலா அவர் ஒரு அவதூறு சொல்றாரா? அவர் நீதிமன்றத்தில் ஆதாரம் காட்டுறேன்றாரு. நீங்க அதுக்கு முற்றுகை கூட, நீங்க வீடு முற்றுகை எல்லாம் கூட உங்க பெரியாரிஸ்ட் எல்லாம் போனீங்க. கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளலாம்ல, ஏன் வந்து இப்படியான ஒரு விமர்சனத்தை நாங்களா போனோம்? அவன் திராவிட கழகத்தை சுபவீர பாண்டியன் அவர்கள் இப்ப சுபவீர பாண்டியன் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆதரவாளராகத்தான் அவர் வந்து அறியப்படுகிறார். அவர் இப்ப வந்து இந்த குற்றவியல் சட்டங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. பெண்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஆளுநர் இப்ப ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த சட்டத்துக்கு பயந்துதான் சீமான் அவர்கள் பெரியார வந்து இப்ப இழுக்கிறாரு, டைவர்ஷன் பண்றாரு. கம்ப்ளைண்ட் இன்னும் வித்ரா பண்ணல, கம்ப்ளைண்ட் பெண்டிங்ல தானே இருக்கு. எந்த நேரம் வேணாலும் அந்த கேஸ்ல வந்து கைது பண்ணலாம். அது போக்சோ சட்டத்துல கூட துள்ளதுக்கு போடலாம்ல. பல வழிகள் இருக்கு. நல்லா கேக்குறேன். விஜயலட்சுமி எடுத்து பண்ணாம அந்த அம்மா ஒரு தடவையும் முன்னுக்கு பின்ன முரணா சீமான மாமான்னு சொல்லும். தப்பா சொல்லல. அவங்கள ஒரு மனநோயாளின்னு கண்டறிய முடியாதுன்னா திமுக ஒரு டாக்டர் கூடவா இல்ல, ஒரு பகுத்தறிவாளர்கள். அவங்களாம் மனநோயாளியை நோக்கடிச்சு திரும்ப அவங்களை இழுத்து காசு கொடுத்து கூலிக்கு மாரடிக்க வச்சு கேவலப்படுத்துறாங்க. அவங்களுக்கு மருத்துவம் பாருங்க, அந்த உயிரும் நல்லா இருக்கணும். இல்ல, ஏன்னா அவங்க பேச்ச நீங்க கேளுங்க. நான் என்ன கேட்கிறேன், அவங்க பேச்ச கேளுங்க. மாமா சீமான்றாங்க, அவரை ஒண்ணும் செய்ய முடியாதுன்றாங்க. அவர் கிறிஸ்டின்றாங்க. அடுத்த நாள் வந்து அவர் மீனாட்சி அம்மன் கோயில தாலி கட்டினாருன்றாங்க. என்னதான் அவங்க கணக்கு? அவங்க வந்து அவங்க ஒரு எபிசோடுக்கும் டைரக்டர் பேரை சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் இவர் தான் டைரக்டரா மாறலன்னு நினைக்கிறேன். போரூர் ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்துட்டு என்னை இந்து ராமகோபால், அவர் பேர் என்ன, அர்ஜுன் சம்பத், என்ன வள்ளுவர் கூடத்துல உண்ணாவிரதம் இருக்க சொன்னாரு. என்ன ஹாஸ்பிட்டல் இருந்து அட்மிட் பண்ணப்ப காயத்ரி ரகுராமன் வந்தாங்க, டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப வரல, எனக்கு ரஜினி காசு கொடுத்தாரு ஒரு தடவை. அப்போ அவங்க அவங்களோட வெளிப்பாடு, அந்த நோயோட வெளிப்பாடு சொல்லிடுறாங்க. யார் யார் எபிசோடு டைரக்டர் வேணா இந்த இன்னொரு எபிசோடுக்கு ஐயா டைரக்டரா இருந்து வழி நடத்துவார்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் பொம்பளை விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு. அந்த உறவு ஐயா அந்த திராவிட அரசியல் நான் விரும்பல. அது அவருடைய தேவை, அந்த அம்மாவுடைய தேவை. அன்றைக்கு அவங்க 2 பேரும் இருந்திருக்கலாம். ஆனா புகார் கொடுத்தது தவறு. 2 பேரும் கொடுக்க வைக்கிறது நீங்க தானே. மனைவியா வாழ்ந்துட்டு கணவன் மனைவி ஏங்க எங்க ஆட்சியில புகார் கொடுத்தாங்க? சும்மா வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஐயா முதலமைச்சரா இருக்கட்டும் முதல்ல கொடுத்தது
சன் டிவில உங்க சன் டிவில தான் போட்டாங்க அதை. பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப புகார் வந்து பெண்டிங்ல இருக்க. இப்ப கொடுத்ததெல்லாம் விடுங்க, முதல்ல கொடுத்தது கருணாநிதி ஐயா முதலமைச்சரா இருக்கிறப்பதான். அதனால அந்த கேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. அன்னைக்கு இப்ப போனார்ல சீமான் போனார். கேஸ் என்னமோ ஆகுதுங்க, அவங்க கேஸ் எடுக்காதுங்க. நேரா அத ஊடகத்துல பாக்குறவங்களே தெரிஞ்சிடாதா? பாருங்க, நம்ம சுபவி பெரிய அறிவாளி போல பேசுறாரு. இது பொம்பளை சுபவி அறிவாளி போல பேசுறாரு. அவர் அறிவாளியா அறிவாளி இல்லையாங்கிறத உங்கள்ட்ட நாங்க கேட்க வரல. நீங்களே வச்சு பேசவே மாட்டேன்றீங்க. ஆனா இதே காமஜியா தான் பிளைட்ல விஜய் அவர்கள் போகும்போது திரிஷாவையும் கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நீங்களே சொன்னீங்களே. நான் கேள்வியே கூட முன்வைக்கல. உண்மையா பொய்யா? அப்ப கார் ரேஸ் எதுக்கு உதயநிதி நடத்தினாரு? உண்மையா பொய்யா? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னது? தாவேக்கா உடைய ஆங்கில வார்த்தை என்ன? டிவிகேவா? டிவிகே என்ன? தமிழக வெற்றி கழகம். அது அல்ல. திரிசா, விஜய், கேக்கு வந்து கட்சியா? கருணாநிதியா? எப்பா கேக்கு வந்து இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு இல்ல, கீர்த்தி சுரேஷா? ஓஹோ, இன்சில் எடுத்துக்கோ. கீர்த்தி சுரேஷ், விஜய். சரி சார், நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, திருமணமான ஒரு பெண்மணியோட சேர்த்து அந்த இதுல சிறுபிள்ளைத்தனமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து திரிஷா சொல்றீங்க. சரி, அந்த பெண்மணியாவது நீங்க ஏதோ சொல்றீங்க, பிளைட்ல போனாங்க சொல்லி புகைப்படம் எல்லாம் வெளியே வந்துச்சு, அது சொல்றீங்க ஏதோ அந்த மாதிரி நடிகையா இருக்காங்க, அவங்க வந்து கன்னி பெண்ணா இருக்காங்க வச்சுப்போம். விஜயும் அவர்கள் திருமணமானவர், அவரும் திருமணமானவர், ஒரு தலைவர். அவர் ஏதோ செய்திகள் வந்தா நீங்க சொல்றீங்க திரிஷா திருமணமான ஒரு பெண்மணணி. நான் எனக்கு இது தெரியாது. நான் பத்திரிகைகள்ல வர்ற செய்தியை தான் படிப்பாரு போல ஐயா. ஆமா, கிசிஸ் பைல்வான் ரங்கநாதன் ஸ்பீச் எல்லாம் கேக்குறீங்களோ? அது அவரு வேணா இந்த மாதிரி பேசுவாரு. அவங்க வந்து டிவிகேக்கு இதுதான் வந்து பொருள். இப்ப அந்த பொண்ணு வந்து திரிஷா வந்து கொள்கை வரப்பு செயலாளரா வரப்போகுது. கீர்த்தி சுரேஷ். இல்ல இப்ப திமுகவுக்கு வேற மாதிரி சொல்றாங்க, திருடர் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. விழுப்புரம் சிதம்பரம் அப்படின்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் யாராவது வந்து அவ்வளவுதான். இப்ப இத அரசியல்வாதி பேசுவாங்க, நீங்க பேசலாமா சார்? நான் இதை கடந்துதான் போறேன்னு நினைக்கிறேனே தவிர நான் அதை பத்தி இப்ப ஒன்னும் விளம்பரப்படுத்த வரல. விளம்பரப்படுத்த நீங்க அதாவது ஒரு விஷயம் தெரியுமா? நீ இங்கிலீஷ்ல சொல்லு தாவேக்கா அத சொல்ல வச்சு டிவிக்கேனா என்ன அர்த்தம் சொல்லுன்றீங்க. நான் சொன்னேன் தமிழக வெற்றிக்காக ஒரு இதுல பார்த்தேன்ப்பா, செய்தியை பார்த்து அந்த செய்தியை சொன்னேன். அவ்வளவு எந்த செய்தி பாத்தீங்க? வாட்ஸ்அப் பாத்தீங்களா? வாட்ஸ்அப் செய்தி பார்த்து நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி பேசலாமா? ஊடகத்துல வந்துட்டு குற்றம் சுமத்தல. நான் வந்து குற்றம் சுமத்த மாட்டீங்க, எனக்கு கருத்து மட்டும் பதிவு செய்வீங்க. வெளியே வந்தது தானப்பா, வந்தது சொல்றது இல்ல சார். இது எப்படி இருக்கு? நான் டாய்லெட்ல கூட யாராவது வந்து எழுதி வைப்பான், அது தகவலை நான் வந்து சொல்லவாப்பா அப்படின்னு சொல்லி அந்த டாய்லெட்ல எழுதுனது வந்து நீங்க ஊடகத்துல எப்படி பேச முடியுமா? அதுதான் சுபவியோட வேலை, அந்த மேற்பங்களோட வேலைகள். பேசலாம்ப்பா. சரி, எங்களை தவறாக சித்தரித்து பேசுகின்ற நபர்களுக்கு நாங்களும் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி தானே இருக்கு. இப்ப ஏதோ சம்பந்தமே இல்லாம விஜயலட்சுமி இழுத்து திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் பேசுறாரு. விஜயலட்சுமிங்கிற வார்த்தையை நான் இந்த சேனல்ல விட்டுடும். இல்ல கருத்தியெல்லாம் நம்ம பேசுவோம். கருத்தியெல்லாம் அது எதுக்கு அதை பேசணும்? தெளிவா பேசுறாரு. தேவையில்லை. நமக்கு இந்த மாதிரி பெண்களை பற்றி நம்ம கொச்சைப்படுத்த வேண்டாம். இப்ப நீ திரிஷாவுக்கு சொன்னேன்ல, அதேதான் விஜயலட்சுமிக்கு சொல்ல வேண்டாம். அவங்க இல்ல சார், அவர் வந்து சீமான் அவர்கள் தான் கொச்சப்படுத்துறாரு. விஜயலட்சுமி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சீமானுக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. சரி, அதை நம்ம வந்து தம்பட்ட அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு இதே சீமான் வந்து அந்த பொண்ணை வாடி உன்னோட வந்து வாழ்றேன், உனக்கு ஒரு வீடு எடுத்தாருன்னா வராம போயிடுவாளா? சும்மா இந்த வேலையெல்லாம் எவ்வளவு பேர் இந்த மாதிரியான விமர்சனங்கள் திரு சீமான் அவர்கள் மீது என்னைக்காவது நாம் தமிழர் கட்சியினர் இன்பநீதி அவர்களை பார்த்து ஏதாவது இந்த மாதிரி விமர்சனம் வச்சிருக்காரா? வெளிநாட்டு பெண்மணியோட வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு, இதை வச்சு யாராவது கொச்சையா திருச்சி சிவா அதிமுகவோட மடியில படுத்திருந்தாரு. திருச்சி சிவா எல்லாமே சசிகலா புஷ்பா வெளியே பேசினாங்களா? இதை வந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் இப்ப வரைக்கும் லீலைகள், திமுக லீலைகள் யாராவது பேசினாங்க சார்? அது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் விஷயத்தை எதுக்கு சார் வந்து அவர் பேசுறாருன்னா நீ அவரை கூப்பிட்டு ஒரு எபிசோடு எடு, என்கிட்ட அதை கேட்காது. சரி ஐயா திருந்திட்டாரு. அப்போ இது வந்து கண்டிக்கிறீங்க, அப்ப சொல்லுங்க. கண்டிக்கிறேன்னு சொல்ல இயலாது, அவருடைய கருத்தியல், அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். அவ்வளவுதான். சரி, ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல நேரில் ரொம்ப தெளிவாக விளக்கமிக்க மீது நன்றி.